லட்சுமணன் அவர்கள் ஆலய இயக்குனர் அவர்கள் பத்திரிக்கை அவர் பையனுக்கு வந்து திருமணம் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம சபைக்கு வந்து முதல்ல இது பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்போ முன்னுரிமை கொடுத்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறதுக்காக அவங்க நம்ம வேண்டுகோளுக்கு இணங்கி வந்து பத்திரிக்கை சமர்ப்பிச்சுட்டு போகிறதா மட்டும் இருந்துச்சு. நம்ம வேண்டுகோளுக்கு இணங்கி வந்து முத்திப்பொருள் அடிச்சுட்டு பத்திரிக்கை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு முன்னேக்கூடிய அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க இப்போதைக்கு முத்திப்பொருள் ஆற்றுவார்கள். பேசி முடிச்சாச்சா? பேசிட்டீங்களா? எனக்கு நேரம் நான் பற்றாக்குறையாக கொடுத்துருக்குறாங்க. 8 மாதம் தான் ஆச்சு இங்கே வந்து. 64 வருஷம் ஆச்சுண்ணே. 57 வருஷம் ஆச்சுண்ணே. 61 வருஷம். அது வேற. நான் சிவகாசி வந்து சபைக்கு வந்தது சொல்லுவேன். சரி, எல்லோருக்கும் நமஸ்காரம். அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழற்போலும் பிரியாதேனையாண்டவன் நிழற்போலும் பிரியாதேனையாண்டவன் கலையிலன் குரு தான் வாழி வாழியே சிவகாசி மெய்மத வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில மாதங்களாக மதுரை சபை தள்ளி இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பாவூர் சத்திரமும் சிவகாசியும் கிளாஷ் ஆகுது. ஒரே நாள்ல சபை வந்துருக்கு. பாவூர் சத்திரம் சபைக்கு அடியந்தான் பொறுப்பாளராக இருக்கிறதுனால கட்டாயம் அங்கே போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறோம். சிவகாசிய வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படணும். இருந்தாலும் நினைவில் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி வச்சாச்சு. இவங்க தள்ளுவாங்கன்னு பார்த்தேன். தள்ளல. நல்ல காலம் நம்மளை தள்ளாம விட்டுட்டாரு நம்ம மாமா ஜெயவேல். 2வது என்னுடைய மூத்த குமாரனுக்கு திருமணம் செய்யக்கூடிய தெய்வத்தோட அருள்னால நம்ம மக்கள் எல்லோரும் வரணுங்கிற ஒரு அன்பினுடைய அபிப்பிராயத்தினால வர வேண்டிய நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அது ஒரு வகையில். அதுக்கிடையில் வந்து பேசணும்னு நினைட்டாரு. நான் பத்திரிகை மட்டும் நான் அழைப்பதை வந்து மக்கள் பத்திரிக்கை நான் கிளம்பிடுறேன் அப்படின்னா இல்லை சிவகாசி சபையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவர் எதுவுமே ப்ரிப்பேர்டாக அதில் பஞ்சகட்சங்களும் எடுத்துகிட்டு வர்றாரு. இருந்தாலும் பேச வச்சுட்டாரு. அந்த ஆவல் ஏன் அப்படின்னா சொல்லக்கேள் ஞான வழி சுருக்கம் சொல்ற விதத்துல சொல்ற பாங்குல சொன்னோம்னா அந்த மெய் நமக்குள்ள போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா அது தெரியாது. நம்ம விட்டா கூட அது ஒட்டும். அந்த மாதிரி ஒரு மெய்வழி தெய்வம் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்ற சந்தோஷத்துல இப்ப உலகம் என்ன கதியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெய்வம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னதாகவே நமக்கு அறிவிச்சிட்டாங்க. ஆதிமான்மயத்துல மூலபண்டார பருவத்துல வந்துட்டு இந்த பிரளயத்தை பத்தி பேசுறோம். ஒவ்வொரு பிரளயமும் எந்தெந்த தேசத்துல எவ்வாறாக எந்த விதத்துல அது நடந்தது, அப்போ அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா நேரில் நடத்தணும்னு அவங்கதாங்கிறது உண்மை நமக்கு இப்ப புரியும். இருந்தாலும் உலகத்தளவில் பார்க்கும்போது நேரில் இருந்து பார்த்தவங்க மாதிரி தெய்வம் சொன்னாங்க. தீர்க்கதரிசிகள் இந்த எல்லையை குறித்து பார்க்கும்போது நேரில் கண்டவங்க மாதிரி எழுதியிருக்காங்களே அப்படின்னு உத்தரவுல வரும். ஆனால் நேரில் கண்டவர்கள் தான், நடத்தினவங்களும் அவங்க தான், இப்போ நடத்த போறவங்களும் நடத்தாதை
நடத்த போராண்டி இந்த நாட்டில் உள்ளோரை நடுங்க செய்வாங்க. எந்த நாட்டில் இருக்கிறவங்க? மெய்வழி நாட்டில். மற்றவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லையே, என்னென்ன தெரியாது. ஏன் அப்படின்னா அழிவு அடையாளம் தெரிந்த குறி தெரிஞ்ச அடையாளத்தோட இனி என் செய்வோம் என்று ஏங்கி இருப்பார்கள். அப்படி நாம் இருக்கிறோம்ன்றது நம்ம நினச்சி பார்த்துக்கணும். இருந்தாலும் உலகம் நம்மளை விரட்டுக்கு போய் தான் ஆகணும். இருந்தாலும் ஒரு முறையாச்சும் அந்த ரங்கனை சுற்றி நம்ம நினைவு வந்தே தீரும். என்ன படி போட்டுக்கிற தெய்வமே, எங்கள் இந்த உலக வாழ்க்கையும் நாங்கள் நடத்தி தான் ஆகணும். ஏதோ உங்களுடைய கார்மானத்துக்குள்ளே எங்களை வைங்க, இது ஒன்றை தவிர வேற ஒன்றும் நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத சொல்லிட்டு அந்த பிரளயத்தை பற்றி தெய்வம் வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துட்டு இதோட சின்னதாக நான் அதை முடிச்சுக்கிறேன். தோடாயுதக்கூரில் 206வது வாக்கியம். ஏற்கனவே இது உன்னத எல்லைங்கிற தலைப்பில் மதுரை சபையில் பேசணும். எந்த தலைப்பு எடுத்து பேசினாலும் எல்லா தலைப்புக்கும் பொருந்தது தான் தெய்வத்துடைய வாக்கியம். அதே மாதிரி தெய்வமும் எந்த நாமங்களை இடத்துக்கு அழைச்சாலும் அது அவங்களுக்கு தான் பொருந்தணும் தவிர மற்றவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துருக்கோம். இந்த பூமியில் 6 பிரளயம் ஆகியிருக்கிறது. ஏன் இந்த பிரளயம் அவர் பேசினார்? பிரளயம் வரும்போது கேட்டுட்டு அந்த கோயம்புத்தூர்ல பேசினார். இன்னைக்கு என்ன வேணாலும் நிகழலாம்ங்கிற கட்டத்தில் உலகம் நின்றுட்டு இருக்கு. இந்த மலைகுடா பகுதியில் அமெரிக்கா ஈரான் 2 நாட்டுக்கும் போர்ல நிற்கிது, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு, ஈரான் ஒரு சின்ன நாடு, ஆனால் வளமிக்க நாடு. அந்த சிவனே ஐயா தீர்க்க தரிசனம் இங்கே போய் அந்த பொருந்துதல் ஊனி போய் யானையுடனே போர் பொருந்தி முன்னங்காலால் ஒத்தி இழுக்க கண்டேன் சிவனே ஐயா. துணுண்டு நாடு, அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டான். அவன் அங்கே வந்துட்டான் கடலில். ஆனால் இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நிப்பாட்டுறனா நீ நிப்பாட்டுறது நான் தான் சொல்லணும், நிப்பாட்டணுங்கிறது நான் தான் சொல்லணும். யார் சொல்கிறான்? ஈரான் சொல்லுது. ஆரம்பிக்கிறது தான் உன் வேலை, முடிக்கிறது என் வேலை. ஏன் அப்படின்னா அந்த ஊழி விதி அவன் நினைவில் இருந்து சொல்ல வைக்கிறது. ஆதிநாதனுடைய எல்லையில் இருந்து வருகின்றது ஆக்ஞை. வாக்கியம் இருக்கு நம்மளுக்கு. இதை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நாம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு மெய்வழி மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் சரி விஞ்ஞான வாழ்க்கையும் சரி அவங்களுடைய தத்துவப்படி தான் நடக்குமே தவிர நம்மளுடைய சித்தப்படி என்னைக்குமே நடக்காது. இதை உணர்ந்து வாழ பழகிட்டோம்னா தானியேல நெருப்பிலிருந்து சிம்மாசனம் தூக்குற மாதிரி நம்ம தெய்வம் அந்த நெருப்பாறு மயிர்பால் நீண்டுகின்ற நாளையில தங்கக்கட்டில் வச்சு உணர்த்துக்குமே அந்த கரண்டை விடுவண்டான்னு வாக்கியம் இருக்கு. அது நமக்கு நடக்கும். அதுக்கு இந்த வாக்கியத்தை துணையா நம்ம வச்சுக்கணும், நினைவுல வச்சுக்கணும். இந்த பூமியில் 6 பிரளயம் ஆகி இருக்கிறது, அப்பொழுதெல்லாம் பூமி முழுதும் அழியவில்லை. அது விரிக்கணும், இருந்தாலும் சுருக்கிக்கணும். ஆனால் அதன் பாவம் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. பூமி என்ன பாவம் நினைச்சு இறைவன் சிருஷ்டி பண்ணார். மண்ணு, பூமின்னா மண்ணு, பஞ்சபூதத்துல மண்ணு ஒண்ணு இல்லையா, அதை இறைவன் தான் படைச்சிருக்கிறார். அந்த அருப வஸ்துவாகிய பரம்பொருள் படைச்சிருச்சு. அதுக்கு என்ன உத்தரவு போடுது? இந்த மனிதனுக்கு என்ன வேணுமோ அதை நீ விளைவிச்சு கொடுது. அதில் விஷத்தன்மையும் இருக்குது. அந்த விஷம் கூட மனிதனுக்கு மருந்தா உதவுது. எட்டிக்காயை சாப்பிட்டா மனுஷன் செத்து போயிடுவான். ஆனா அதே எட்டிக்காயை மனிதனுக்கு நோயை குணப்படுத்துற மருத்துவத்துக்கு அது உதவுது. எத்தனையோ வகையா அந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க? அதன் பாவம் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. பூமி பாவம் பண்ணுச்சா? இல்ல, மனிதன் பாவம் பண்ண.
பூமியில் பிறந்த மனிதன் என்ன பண்றான்னா பாவம் பண்றான். அப்போ அதை தாங்குறியே நீ ஏன் பண்றன்னு பூமியை சேர்த்து அழிக்கிறான் இறைவன். எந்தெந்த பகுதியில அந்த பாவம் மிகுத்து நடக்குதோ அந்த பகுதியில ஒழிச்சு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் புதுசா மனுமுறை தோன்றுது. இப்படிதான் நடந்துட்டு வந்தது. அதன் பாவம் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. இனி சங்காரம் அப்படியானதல்ல. இனி சங்காரம் அப்படியானதல்ல. ஒரு குறுக்குதல்ல முடிஞ்சு போயிடும். காலையில இல்லை, ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, பெருங்கோர மழை கொண்டு பூமி கலைந்து போகும் பூமி அடங்களுக்கும் போதும் போராதனங் அதுதான் இங்க உத்தரவு பண்றாங்க. இனி சங்காரம் அப்படியானதல்ல, சர்வத்தையும் மாற்றி புதுப்பித்து ஆக்குவது. சர்வத்தையும் மாற்றி புதுப்பித்து ஆக்குவது. இப்போது ஆகாயத்தில் சந்திர சூரிய மண்டலத்தில் நெரிசல் ஏற்பட்டு விட்டது. இருக்கிறது 9 கிரகம். எப்படி நெரிசல் ஏற்படும்? இதை நம்ம சிந்திக்கணும். 9 கிரகம் தானங்க ஆகாய வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல பூமியும் ஒரு கிரகமா தான் இருக்கு. அதுல எப்படி நெருக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, மனுஷன் செஞ்சு வச்சிருக்காங்க பிளைட்டு. அந்த பிளைட்டுக்கு அவ்வளோ இருக்குங்க. இந்த டீசல் பெட்ரோல் மட்டும் கிடைக்காம போச்சுன்னா அவ்வளோ ஃப்ளைட்டை வைக்கிறதுக்கு உலகத்தில் இடம் கிடையாது. ஒரு பக்கம் பறந்து போயிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அந்த டைமிங் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சு இந்த நேரத்தில் இது இறங்கணும் அது ஏறணும் இப்படி மாற்றி 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 வச்சிருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தப்பிச்சு போச்சுன்னா பொத்து 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 பொத்து. கடல்ல டிராஃபிக், கப்பலுங்க, எல்லாம் எதுக்குதானா இந்த மனிதன் இவனா உருவாக்கிக்கினது. அப்போ நெரிசல் ஏற்பட்டு விட்டது. நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். நெட்ல போட்டு போறாங்க ஃபிளைட்டுங்கள பச்ச 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 பச்சன்னு. நம்ம எங்க சங்கரன்னா அதை போட்டு போறாரு நெட்ல. அவ்வளோ ஃபிளைட் உலகத்துல ஓடிட்டு இருக்கு. இது இல்லாம சண்டை விமானங்கள் தனியா இருக்கு. அந்தந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான விமானங்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அப்படியானதல்ல, சர்வத்தையும் மாற்றி புதுப்பித்து ஆக்குவது. இப்போது ஆகாயத்தில் சந்திர சூரிய மண்டலத்தில் நெரிசல் ஏற்பட்டு விட்டது. அது இல்லாம சேட்டலைட் வேற ஒன்றுதான், செயற்கைக்கோள்கள். இப்போ அந்த செயற்கைக்கோள்கள் வழியாக தான் நம்ம இப்போ உபயோகப்படுத்துகிற செல்போன்லாம் வேலை செய்யுது. அங்கே அத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஜேபில் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல மாய கண்ணாடி உள்ளதை விதப்படி காட்டு. மாய கண்ணாடியே இவங்க எங்கே போகிறான் காற்று டம்முன்னு அடிப்பான். அந்த கண்ணாடியில் தெரியும். விட்டலாச்சாரியா படத்தில் பார்த்துருப்போம் சின்ன குழந்தை. நம்மலாம் எங்கேயோ ஒரு காற்று குதிரை டப்பு டப்பு டப்புன்னு போவான். இங்கே இவங்க தான் பார்த்துட்டு போதும், உடனே போய் அவனை பிடிக்கும். இதெல்லாம் கதை. ஆனால் இன்னைக்கு நிஜமாக இருக்குது. இன்னைக்கு நிஜமாக இருக்குது. எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை எங்கே உட்காந்துட்டு போட்டிங்க பார்த்தா பசங்க இப்படியே பார்த்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துருங்க. ஆக நெரிசல் எப்படி ஏற்பட்டதுன்னா, நெரிசலை இவன் தான் ஏற்படுத்தினான். நேற்று திருச்சி போகணுங்க, நடக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு வண்டியில் ஒரு வண்டி முட்டிக்கிட்டு செயின் மாதிரி நிற்கிறான். அந்த பக்கம் வரவன் இந்த பக்கம் போகிற முட்டிக்கிட்டான். நாங்கள் நடக்கிற ஆளுக்கு வழி இல்லை, நம்ம பறந்தா போக முடியும். இப்படிதான் எல்லா இடத்துலையும் நெரிசல். நெரிசலின் சிந்தனையில் வந்துருச்சு. அப்போவே உலகத்தில் வர வர ஜனங்கள் கெட்டார்கள். போங்கல்ன்றார் வீரபிரம்ம அன்னைக்கு. கெட்டார்கள்னா நினைவுல கெட்டு போயிட்டான். அது தெய்வம் எழுதுறாங்க. ஆட்சி தென்றார் வானத்தாகி தென்றார். அவன் நினைவுல கெட்டு போச்சு. வானம் என்பது ஆகாயம் என்பது நினைவு. நினைவுல கெட்டு போயிட்டான். அதனால உலகம் கெட்டது போங்க. ஆட்சி தென்றார் வானத்தாகி தென்றார். அவர் சொல்றாரு,
உலகத்தில் வர வர ஜனங்கள் கெட்டார்கள் போங்கள். கெட்டு போனவெல்லாம் போய் தான் தருவான். ஆனா கெடாம இருக்கிறது தெய்வம் நமக்கு வழிவகுத்து வச்சிருக்கிறாங்களே, கெட்டு போகலாமா அப்படிங்கிற உறுதி நம்ம கிட்ட வச்சுக்கணும். அந்த நெரிசல் பூமியில் வந்து தட்டுகின்ற நாளன்று இந்த பூமி மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே சமனாக்கப்படும். ஏசிபி வச்சு சமப்படுத்துற மாதிரி வந்து ஒரு அமைப்பு தான், பிரசிங் தான். கட்டடம் எதுவுமே இருக்காது, எல்லாம் தத்தோட க்ளோஸ் ஆகி ஒரு மண் தர தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நாம இருக்கணும்னா சதா திருப்தியா இருக்கு. கடிதாம் பிரளயத்தை நீ இருந்தே காண வேண்டும்னு தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. பயமா இருக்குமே, நம்ம தனியா இருப்போம், நம்மளோட இருக்கோம், பக்கத்துல இருந்துட்டா பொது பொதுன்னு கீழே வந்து திருப்பிடுவோம். அதில் பார்த்தாலும் திருப்போமா, தெய்வம் தான் நம்மளை அப்படியே தூக்கி நிப்பாட்டுவாங்க. அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கு. அந்த அந்த கூட்டத்தில் நாம இருந்தோம்னா காப்பாற்றிடுவோம். அப்ப இந்த பூமி மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே சமனாக்கப்படும். அதன் பின் இப்போது இருக்கின்ற இந்த மரங்கள் மலைகள் ஒன்றையும் நீ கண்ணாலே பார்க்க முடியாது. இந்த ஆச்சரியத்தை உன் கண் பார்க்க போகிறது. பார்க்கணுன்றது தெய்வம் விரும்புறாங்க, ஆனா பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கான்றது தான் சொல்ல முடியாது. ஒரு பாறை உருண்டு வந்தாலே விடுவிடுன்னு பயந்துக்கிட்டு திருச்சி ஓடி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் டேங்கர் லாரி இருக்குல்ல, ஹெச்பி கேஸ் டேங்கர் லாரி, இந்தியன் கேஸ் டேங்கர் லாரி. நான் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், முன்னாடி போகிற அந்த லாரி அப்செட் ஆகி கவுந்து இப்படி குறுக்க விழுந்துருச்சு. பஸ்ஸு நிப்பாட்டிட்டேன், நான் இறங்கி ஓடிட்டேன். மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா, என்ன ஆகணும்னு தெரியாது. அது வெடிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வண்டி லாரி அது, இதில் ஏன் நம்ம மாட்டிக்கணும், நடந்து கூட வேற ஒன்று சுற்றி போயிடலான்னு பயத்துக்கிட்டு இறங்கி பின்பக்கம் ஓடிட்டேன். அப்போது மரண பயம், மற்றவங்களாம் போய் வேடிக்கை பார்க்குறோம். அது கசிஞ்சு ஒருத்தன் பீடி இடி பிடிச்சி சிகரெட் பிடிச்சி போட்டிருந்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை அந்த இடத்துல. ஆனால் தெய்வத்தில் ஒன்றும் நடக்கலை. நான் தொலைதூரமாக போய் அந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் பேப்பரில் தான் பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. அப்புறம் கிரேன் வந்து தூக்கி நிப்பாட்டிச்சு. இப்போ எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சமனாக்கப்படும். அதன் பின் இப்போது இருக்கின்ற இந்த மரங்கள் மலைகள் ஒன்றையும் நீ கண்ணாலே பார்க்க முடியாது. மலைகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்ட ரோமக்கால்களை போல் அணு அணுவாக பிரிக்கப்படும். இவனே பிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா மதுரையில் வேலூர் பக்கத்துல மலைகளே காணும், மலைகளை காணும். அதாங்க அவங்க அணுவணுமாக ரோமக்கால்கள் கத்தரிக்கப்படும் எது சொல்றாங்க. இவன் இப்படி பண்ணுவாங்கிறதுதான் அன்னைக்கு தீர்த்து தெய்வம் எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் வேலை. இப்போ குரான்ல என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, இந்த சத்துவமாக இந்த மண் வந்து நடுவாம இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வந்து மலைகளை படைத்திருக்கார், குன்றுகளை படைத்திருக்கான். இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பொத்தல் போட்டு வாக்கியம் காலி ஆகிட்டான், கோல் ஆகிட்டான். அப்போ இப்படி ஒரு அமுக்காம்புனா என்ன ஆகும், கெட்டி இல்லைன்னா கொத்து போயிடும், எல்லாமே பொசுக்குன்னு போயிடும். அப்போ ரோமக்கால்களை போல கத்தரிக்கப்படும் அப்படிங்கிறது என்ன வந்து ஒரு எண்ணத்துல வச்சு சத்தியத்துல தெய்வம் நமக்கு எழுதி வச்சிருந்த வாக்கியம். மலைகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்ட ரோமக்கால்களை போல் அணுகுணமாய் பிரிக்கப்படும் நேரம் அது. அந்த நெரிசலை உன்னால் தாங்க முடியாது. முதல்ல நீ பார்க்கணுங்கிறாங்க. முதல்ல முன்னாடி என்ன சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க, அந்த பிரளயத்தை வந்து நீ பார்க்கணும்டா அப்படின்ட்டு. அந்த நெரிசலை உன்னால் தாங்க முடியாது. அவர் தாங்கணும்னா என்ன வேணும், வரம் வேணும். வரம் என்னவா இருக்குது, வரம் என்னவா இருக்குது, வரம் என்னவா இருக்குது, என்னங்க நம்ம அது அது வரம் அனைத்தும் கை கொண்டு வந்தொரு தேவரூபம் கர்மம் துடைத்து தர்ம காட்சிகள் உண்டாக்க நிற்கும். இது ஒரு வரம். ஆனா அவர் மயூரநாதர் சொல்றாருன்னு பலமுறை இந்த சபையில் நம்ம பாடியிருக்கோம்.
பராபர வள்ளலும் பண்ணிய தவங்கள் பாமாலையாகவே பாரினில் போன்ற வேதமா இருக்குது. அப்போ நம்ம நினைவுல வந்து சதா அந்த வேதத்தை வச்சிருந்தோம்னா தாங்க முடியும். பேசுனமே, மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா செந்தி உன் மேனியிலே தீண்டாது நின்றுடுவீர். இதெல்லாம் தெய்வம் எழுதுதான் வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ வரத்தை மிக வேண்டி வைத்துக்கொள் என் மகனே அப்படிங்கிறது. அதுக்கு தானே இந்த சபை மாசத்துக்கு ஒரு நாள் இல்லைங்களா? அந்த நெரிசலை உன்னால் தாங்க முடியாது. சீசாவில் தண்ணீரை ஊற்றி குறுக்குவது போல் இந்த பூமி குறுக்கப்பட போகிறது. இதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்தீங்க. ஒரு பூசணிக்காயை 300 மைலுக்கு அப்பால் வைத்தாலும் சமீபத்தில் இருப்பது போல தெரியும். எங்கும் ஒரே மட்டமாக சமதளமாக இருக்கும். அந்த காலம் எப்போது என்கிறாயா? அந்த காலம் எப்போது என்கிறாயா? இந்த கோடைக்காலம் தீர்ந்தது. இனி அறுப்பு காலம் வராது. வந்தாலும் பலனற்று போகும் என்று வேத அதிகாரண கர்த்தர்களின் திருவசனப்படி அது நிகழப் போகிறது. இதை தோற்றத்தில் கண்டு திட்டமாக சொல்லுகிறோம். நம்ம தவத்தை நின்று பார்க்கிறாங்க. வரப்போகுது. இந்த சந்திர சூரியர்களுக்கும் பூமிக்கும் இனி வயது இல்லை என்ற அந்த நலம் குலையும் நெருக்கத்திற்கு வந்துவிட்டது. வருடம் வயதனைத்தும் மண்புவிக்காயிற்று, வருடம் ஒன்றினி இல்லையே. எதுல எழுதுறாங்க? நாங்க பாட்டு வேணா சொல்லுவேன். எதுல எழுதுறாங்க சொல்ல முடியுமா? பாட்டு பாடும் நினைவு இருக்கு. தலைப்பை சொல்லுன்னா இவர் வந்தாரே இதே வேலை தான்ப்பா, அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு நோண்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைக்காது. நம்ம பதப்படணும்னா இதுல இந்த பக்கத்துல இன்னால பேரால இப்படி தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சிந்தனையில இருந்தாதான் நாம தெய்வத்தோட இருப்போம், தெய்வம் நம்மளோட இருப்பாங்க. அதுதான் வேதத்துல, நம்ம வேதத்துல ஊறிடணும். அப்படியே தேன் கடல்ல மூழ்கடிக்கிறாங்க தெய்வம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சோண்டு ஆக்குல நக்கிட்டு போதுமானதுன்னு நினைக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நான்மறை அரசராகிய நபிகள் நாயகம் அவர்கள் பூமி மனிதனுக்கும் ஒரே மெய்வெளி சபைதான் உண்டாகி இருக்கும். பூமியின் ஒரு கடைக்கோடியில் சர்வசாட்சி வித்தகராகிய அவர்கள் உண்டாகி இருப்பார்கள். அந்த ஸ்தலத்தில் எம்முடைய கலாம் ஷரீப் அதன் அகமிய ஒளியோடு வெளியாகும். அவர்கள் குழல் ஊதி வணக்கம் எடுத்து வைப்பார்கள். எதுக்கு அது? அந்த குழலூதி வணக்கம் எடுத்து வைக்கிறது எதுக்கு அப்படிங்கிற எச்சரிப்பு திருவசனங்கள்ல எழுதிருக்கிறாங்க. படிக்கணும். நம்ம இப்பதான் படிக்கணும். ஏன் அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் எது வேணாலும் நிகழலாம்ங்கிற ஒரு கட்டத்துல இன்னைக்கு வந்து நிலைப்பாட்டுல இருக்கு பூமி, இந்த உலகம். அதுல தப்பிக்கணும்னு ஆசை இருந்தா நம்ம வேதத்துக்குள்ளதான் நம்ம இருக்கணும். உலகம் நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது. கொரோனால வந்து முடங்கி போயிருக்கும் போது யாராவது ஐயோ இப்படி ஆகி போச்சு நடக்க மாட்டோமா? நல்லா தானே இருக்கிறோம். திரும்ப அதே ஜனம் இன்னும் வேணா அதிகமா 2 வேணா உருவாயிருக்கலாம் இல்லையா? ஆகையினால இதெல்லாம் அந்த பிரளயத்தினுடைய இன்னும் நிறைய இருக்குது. நான் முடியாத பேசுறது நேரம் அவர் பேசணும்னால 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. டைம் கேட்கும் பேசணும் வேணான்ற நிலைமையில இன்னைக்கு இருக்கு. என்ன பண்றது? இவர் பண்றதெல்லாம் இப்படிதாங்க பண்ணுவாரு. ஆமா, அவர்கள் குழல் ஊதி வணக்கம் எடுத்து வைத்திருப்பார்கள். காலை வணக்கத்தில் நிலைவாகிட்டு இருக்கும். அவர்கள் இருக்கும் எல்லையை சுற்றி முன்கைலி போட்டிருப்பார்கள். சுற்றிலும் உள்ளரன் வெளி போட்டு பிட்டே நேருக்கி நேர் பாதையிட்டு ஒட்டென்ற எவ்வாற தூரமாம் தூன்று போட்டு நிறுத்தி கொடியேற்றி. எதுக்கு கொடியேற்றுறாங்க? உடையானும் இங்குடையோன் என கடையாண்டரம் உடையோரெல்லாம் கட்டாயம் வரும் என்றி கூறி. இவ்வாறாக வானுயர கொடியேற்றி ஏற்றி கூவிக்கொண்டிருக்கும் நம் தெய்வம் அவர்கள் இந்த
பிரளயத்தினுடைய அதிகார செயலை, அந்த அழிவினுடைய அடையாளத்தை சங்கமாக பேசியிருக்கிறாங்க. கால நேரத்தை கருதியும் நான் உடனே மதுரை சபைக்கு போக வேண்டி இருக்கிறதுனால இத்தோட இன்மட்டே இதை நாம் இப்போதைக்கு முடிச்சுக்குவோம். அடுத்த சபையில் வந்துடுவேன், விட மாட்டேன், வந்துடுவேன். ஆகையினால கட்டாயம் பாருங்கள், எதுக்கு திரும்ப தெரியும் அழைப்பேன். நம் தெய்வங்களின் பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் நலக்கணிக்கும் புதுவாழ்விலே நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோமாக என்று கூறிய என்னுடைய முக்கியத்தை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இப்போ ஐயப்பன் அவர்கள் மூத்த பையனுக்கு திருமணம் வச்சுருக்காங்க, நீ திருமணம் நம்ம சாலையம்பதியில் தான் பொன்னரங்க தேவாலயத்தில். அது வந்து நம்ம மூர்த்தி அவர்கள் வந்து இப்போ வாசிப்பார் பத்திரிக்கையை. அவர் படித்த பின்னாடி நானே எல்லாருக்கும் அழைக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை நீதி திருமண அழைப்பிதழ். மறைமுத்தான மாணியோனருளினார் பெருக சந்ததி பிள்ளை வண்ணின் மனம் அருகு போல் வளர்ந்தால் போல் பெருகியே அருகு போல் வளர்ந்தால் போல் பெருகியே உருவை போற்றி கூடியோதி வாழ்கவே. முன்வந்த விஞ்ஞான பாரமார்கள் எதிர்பார்த்தபடி இக்கலிக்கடையில் கல்கி, மகதி, மைத்ரேய புத்தர், கடைசி மெசையா, பொன்னரங்கர், சோசியாஸ், அஸ்வத் எரோதா, இறுதி தீர்ப்பர், கர்த்தாதி கர்த்தர் என இன்னும் பல அனந்தானந்த நாமங்களை பெற்று இன்னும் இதனன்றியும் மனிதர் கூடமிருக்கும் தர்மமாகிய ரோஸ்மிதாக்குடைய காலம் என்னும் ஜீவதேக நாளிலே கடனாக வாங்கி வந்த வித்யாதத்துவம் என்று தமிழ் பாடம் ஓதி வருகின்ற அமானியமாகிய ஏழும் அதுவாகவே இருப்பதோடன்றியும் சுபத்துக்கள் ஏழென்பதும் ஞானசக்தி ஏழென்பதும் தாமேதான் என்று சுத்தாவின் கலாமணி மண்டபத்தை ஜலாசனமிட்டு செயலேறி நிற்கும் மெய் தீரத்தையுடைய மின்னலைவிட அதிவேகமாக செல்லுகின்ற குதிரையுடைய ஜகத்குருவாகிய பிரம்மபிரகாச மெய்வழி சாலையானவர்கள் பெருங்கருணை பேரருள் துணை கொண்டு நிகழும் சத்திய கலியுக ஆண்டு 126 புறாபவ வருஷம் பின்மதி வைகாசி மாதம் 4ஆம் தேதி 4ஆம் நாள் 18/5/2026 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் தெய்வ லக்கணத்தில் மெய்வழி குடிவாசக அனந்தர், மெய்வழி சந்திரா அம்மா, மெய்வழி லட்சுமி அனந்தகி, சாலை சுப்பிரமணியன் நாடர், சாலை திருநாநதி அம்மா இவர்களின் பெயரனும், சாலை ஐயப்பன், சாலை உத்திரமணி அம்மா இவர்களின் மூர்த்தகுமாரன் மெய்வரச் செல்வன், சாலை சந்திரராஜன் பிஇ அவர்களுக்கு மெய்வழி சவுந்தரம் அம்மா, மெய்வழி பதிமேவு அனந்தர், மெய்வழி கலைச்செல்வி அனந்தகி இவர்களின் கொல்லி பேத்தி, மெய்வழி மாணிக்க அனந்தர், மெய்வழி ராதா அனந்தகி, சி முனிரத்தினம் நாயுடு, சாலை தனலட்சுமி அம்மா இவர்களின் பெயர்த்தியும், சாலை கோபாலகிருஷ்ணன், சாலை கனிகா அம்மா இவர்களின் மூத்தகுமாரத்தி மெய்வழி செல்வி, சாலை சவுந்தரலட்சுமி எம்.ராம் ஆகிய இவர்களுக்கு மங்களதாரனை ஏற்றும் நீதி திருமணம் மெய்குண்டம் என்னும் மெய்வழிச்சாலை குருசேத்திரமாகிய பொன்னரங்க தேவாலயத்தில் சாலைவாழ் மகரந்தர்களாலே நிகழ்த்தப்படும் இவ்வைபவச்சுரத்தில் தாங்கள் தங்கள் குடும்ப சகிதமாக வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். அவ்வண்ணமே போலும். சாலை கோபாலகிருஷ்ணன், சாலை கனிதா அம்மா, கேஆர்புரம், பெங்களூரு. தங்கள் அன்புள்ள சாலை ஐயப்பன், சாலை நித்திரமணி அம்மா, மெய்வழிச்சாலை இருவீட்டார் அழைப்பு. எல்லோரும் அண்ணா வந்து இந்த திருமண அழைப்புதல் படித்தார், எல்லாருக்கும் நான் வழங்குறேன். அதுக்கு மத்தியில்
எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன். அக்கா அண்ணா எல்லாரையும் வாங்க சிறப்பிச்சு குழந்தைங்க வந்து வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.